ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மீன்கள்லேயே சிறந்தது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிழங்கா மீன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றவங்களில் மீனை விரும்பாதவங்க அப்படிங்கிறது சொற்பம் தான். மீன் சுவையான உணவு மட்டும் இல்லாமல் அதில் ஏராளமான சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. மீன் சாப்பிட்றதுனால இதயம் வலுவாகும், மாரடைப்பு இது மாதிரியான நோய்களோட தாக்கம் குறையும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல சுவையான மீன் வகைகளில் கிழங்கா மீனும் ஒன்று. இந்த மீனில் குறிப்பிடத்தகுந்த பல சத்துக்கள் இருக்குது. அதனால தான் இது தனித்துவமான மீன் அப்படின்னு கூட சொல்லலாம். உடலுக்கு தேவையான பலவிதமான சத்துக்களை இந்த கிழங்கா மீன் தன்னுள்ள வச்சிருக்குது. கிழங்கா மீனோட வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, கிழங்கா மீனில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று நாய் கிழங்கா அல்லது கருப்பு கிழங்கா அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வகை என்னன்னு பார்த்தோன்னா அதுதான் வெள்ளை கிழங்கா மீன். கருப்பு கிழங்கா மீன் இருக்குல்ல, இது தடிமனானது, பார்க்குறதுக்கு கருப்பாகவும் உருண்டையாகவும் இருக்கும். கருப்பு நிறம் கலந்த இந்த மீன் இருக்குல்ல, இது 1 அடி நீளம் வரைக்கும் இருக்கும். இன்னொன்று வெள்ளை கிழங்கா மீன். வெள்ளை கிழங்கா மீன் அப்படிங்கிறது நிறத்தில் வேறுபட்டு இருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த மீன் இருக்குல்ல, இது 1 ஜான் நீளம் இருக்கும். இந்த வெள்ளை கிழங்கா மீனை வறுத்தாலும் குழம்பு வச்சாலும் சுவை அபாரமாக இருக்கும். இந்த கிழங்கா மீனில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. உங்களோட குழந்தைகளுக்கு இந்த மீனை நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட வளர்சிதை மாற்றம் மேம்படும். அடிக்கடி கிழங்கா மீன் சாப்பிட்ற குழந்தைகளோட வளர்ச்சி அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது. கோடை காலத்தில் இந்த மீனை அதிகமாக சமைப்பாங்க. அதுக்கு இந்த மீன் சரும பராமரிப்புக்கு தேவையான பண்புகளை கொண்டது தான் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். கிழங்கா மீனில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? உடலுக்கு தேவையான தாது சத்துக்களான பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் இந்த மீனில் இருக்குது. அத்தியாவசிய விட்டமின் சத்துக்கள் மிகுந்த மீன் அப்படின்னாலும் இதை சொல்லலாம். இந்த மீனை சாப்பிட்றதுனால நரம்பு மண்டலம் நன்றாக செயல்படும். சரி வாங்க, கிழங்கா மீன் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். புற்றுநோயை கட்டுப்படுத்துறதுல கிழங்கா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கிழங்கா மீனை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா புற்றுநோயை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த மீனில் இருக்கக்கூடிய பண்புகள் இருக்குல்ல, இது புற்றுநோய் செல்கள் புதிதாக உருவாமல் தடுக்கக்கூட உதவுது. தோல் பராமரிப்புக்கு கிழங்கா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கிழங்கா மீன் சாப்பிட்றதுனால சரும பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். தோல் பராமரிப்புக்கு ஏற்ற மீன் அப்படின்னா இந்த மீனை சொல்லலாம். சருமம் தொடர்பான அரிப்பு, வறட்சி இதை தடுக்கிறதுக்கு கிழங்கா மீன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குளிர்ச்சியான இந்த மீன் இருக்குல்ல, இது சருமத்துக்கு ஈரப்பதத்தை தரக்கூடியதாக இருக்கிறதுனால மற்ற காலங்களை விடவும் கிழங்கா மீன் வெயில் நேரத்தில் சாப்பிட்றது கூடுதல் நன்மையை தரும். மூலநோயை குணப்படுத்துறதுல கிழங்கா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கிழங்கா மீன் இருக்குல்ல, இது உடல் சூட்டை குறைக்கக்கூடிய அற்புத மீன் வகை தான். இதை அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா மூலநோய் பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வாரத்தில் 1 தடவை கிழங்கா மீனை சாப்பிட்றவங்களுக்கு மூல மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. இந்த மீன் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அடிக்கடி சாப்பிட்றது உடலோட வெப்ப சமநிலையை வச்சிருக்க உதவும். இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல கிழங்கா மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிழங்கா மீனை அடிக்கடி சாப்பிட்றதுனால வாத நோய்களை தடுக்க முடியும். குறிப்பாக இந்த சூழலில் பரவலாக இருக்கக்கூடிய மாரடைப்பு மாதிரியான பல இதய கோளாறுகளை தடுக்கிறதுக்கு கிழங்கா மீன் தான் பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வாரத்தில் 1 முறையாவது கிழங்கா மீன் சாப்பிட்டிங்கன்னா இதய நோயை வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம். இந்த வீடியோவில் கிழங்கா மீன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மீன் மார்க்கெட்டில் கிழங்கா மீனை பார்த்தீங்கன்னா கட்டாயம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி
ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.